அருங்குண சீரமைப்பு அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ஒவ்வொரு மனிதனும் வாழணும்னு ஆசைப்படுறோம். எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம்? எல்லாருடைய நோக்கமும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, மன நிறைவான ஒரு அமைதியான வாழ்க்கை சிக்கல்கள் இல்லாத ஒரு துன்பமற்ற ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் எல்லாரும் வாழணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா? இது ஒவ்வொரு தனி மனிதனும் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். நம்மளை படைத்த கடவுள் என்ன நினைப்பாரு? அவரும் அதைத்தான் நினைப்பார். இல்லை, இவரை இங்கே படைச்சு எல்லா கஷ்டத்தையும் இந்த பூமியில் படணும் அப்படின்னு அதற்காக இறைவன் நம்மளை படைச்சிருப்பாரா? இல்லை. அப்படி படைக்கக்கூடிய ஒருத்தர் இறைவனாக இருப்பாரா? அதுவும் இல்லை. சொல்லப்போனால் தனது சிருஷ்டிப்பை, தனது படைப்பை முழுமையாக ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு திறனை மனிதனிடம் மட்டும்தான் கொடுத்துருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதனுடைய நோக்கமும் ஒன்று தான், இறைவனுடைய நோக்கமும் ஒன்று தான். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நடைமுறையில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்குது? எத்தனையோ வாழ்க்கை சிக்கல்கள், துன்பங்கள், போராட்டங்கள் இத்தனையும் இருந்து இந்த வாழ்க்கையே ஒரு துன்பமயமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நமது நோக்கத்தின் மீதும் குறையில்லை, படைத்த இறைவனுடைய நோக்கத்தின் மீதும் குறையில்லை. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இத்தனை சிக்கல்கள், போராட்டங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நம்மளே காரணம். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கலாம், இல்லை தாழ்ந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க நாம் தான் காரணம். ஆனால் நாம் அடுத்தவங்க மேலே பழி போட்டுக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த நிலைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு முழுக்க முழுக்க அவங்கவுங்க தான் காரணம். அப்போது நமது செயல்களில் ஏற்படக்கூடிய முரண் தான் நம்ம வாழ்க்கையை மிகவும் ஒரு துன்பமயமான ஒரு தன்மையாக மாற்றி போடுது. அப்படி பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு மகரிஷி அவர்கள் ஒரு 6 குணங்களை பட்டியலிடுறாங்க. அந்த 6 குணங்கள் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் இருக்கு மட்டில் இந்த வாழ்க்கையை அவர்களால் மகிழ்ச்சியாகவோ நிறைவாகவோ வாழ முடியாது. அந்த குணத்தின் காரணமாகத்தான் அந்த ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையும் துன்பமயமாக மாறி போகுது அப்படிங்கிறத மகரிஷி அவர்கள் பட்டியலிடுறாங்க. என்னென்ன குணங்கள் அப்படின்னா, முதல்ல பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இதுதான் வடமொழியில் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். அதாவது ஒவ்வொருத்தர் உள்ளத்திலையும் இருக்கக்கூடிய இந்த 6 குணங்கள் இருக்கு மட்டும் நம்ம வாழ்க்கையை ஒரு திருப்தியாகவோ மகிழ்ச்சியாகவோ வாழ முடியாது. அப்படி வாழ இயலாத அளவில் இந்த குணங்கள் அந்த இப்போ நம்ம தனி மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னங்க? நம்ம வாழ்வின் நோக்கம் சொல்லுங்க. சரி, நல்லா வாழணும், ஓகே. ஆனால் ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? நாம் பிறந்தோம், பிறப்பை எடுத்ததுக்குரிய நோக்கம் என்னங்க? முதல் வகுப்பே அதுதான், வாழ்வின் நோக்கம். அதாவதுங்க, பிறந்திருக்கோம், இந்த பிறவியில் நமது பதிவுகள் முழுமையாக கலைந்து விட்டு முழுமை பேறு அடையணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். அப்படி முழுமை பேர் அடையணும்னா இத்தகைய குணங்கள் ஒருவர் உள்ளத்தில் இடம் கொண்டிருக்கும் மட்டும் நம்மளால் அந்த முழுமை பேறு அப்படிங்கிறத முழுமையாக அடைய முடியாது, அடையவும் விடாது. அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டுக்கங்க, எனக்குள் இந்த குணம் இருக்கா இல்லையா அப்படின்னு. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி,
உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 குணங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்குங்க. சரி, இந்த குணம் எதனால் வருது? இந்த குணத்திற்கு மூலம் என்ன அப்படின்னு பார்த்தா தன்முனைப்பு. இந்த தன்முனைப்பு என்ன அடையாளம் அப்படின்னா, தான் என்று சொல்லக்கூடிய அதிகாரப்பற்று, தனது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் பற்று, இப்போ தன்முனைப்பு, ஈகோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தன்முனைப்பு, அந்த தன்முனைப்புங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, தான் அப்படிங்கிற அதிகாரப்பற்று. நான் சொல்கிறத எல்லாருமே கேட்டுறணும், எனக்கு எதிராக யாரும் எதிர்த்து பேசக்கூடாது, நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும், எல்லாத்தையும் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம், அதிகாரப்பற்று. தனது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் பற்று, பொருளீட்டுவது என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் எல்லா பொருளுமே எனக்குரியதாக இருக்கணும், நானே எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பொருள்கள் மீது தான் காட்டக்கூடிய அந்த தன்மை. இது இப்போ இந்த 2 ஒரு மனிதனிடம் இருக்கிறதுனால தான் இந்த 6 குணங்கள் வந்து உண்டாகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரு அந்த அதிகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க, அதே போல் எல்லாத்தையும் தனது உடைமை ஆக்கிக்கணும் அப்படிங்கிறக்காக அவர்கள் எத்தனை விஷயங்கள் செய்கிறாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலும் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ இது இருக்கு மட்டும் இதுதான் இத்தகைய குணங்கள் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு அடிப்படை காரணம். ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், எல்லாம் நான் தான் அப்படின்னு. இப்போது இந்த தான் 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தான் யார், நான் யார் சொல்லுங்கள், நான் யார்? இந்த வகுப்பு முடிச்சுட்டா எடுத்துட்டாங்க தானே, நான் யார் எடுத்துட்டாங்கல்ல, நான் யார் ஒரே வார்த்தையில் விட சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த நிலையற்ற உலகத்தில், நிலையே இல்லாத இந்த உலகத்தில் நாம் எல்லாமே என்ன நினச்சிக்கிறோம், நிலையானது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடிய அந்த நான் அப்படிங்கிறது யாருங்க? நான் யார் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அகம் பிரம்மாஸ்மி, அயனாம்சம் பிரம்மம், பிரக்யானம் பிரம்மம், எல்லாம் என்னங்க? நான் யார்? ஒரே வார்த்தை, பாலா படம் தான் சொன்னீங்கன்னா சரி. அகம் பிரம்மாஸ்மி என்னங்க? நான் கடவுள், அதானே முடிவான நிலை. இப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு வினாவுக்கு விடை எழுப்பிட்டு போனோம் அப்படின்னா, நானுங்கிறது யார் இருந்ததில்லை, எந்த இடத்துல இருக்குது சொல்ல முடியாது. அப்போது அந்த பிரம்மம் அதுதான் நான் அப்படிங்கிறத உணர்றதான் இந்த அகத்தாய் வகுப்பினுடைய நோக்கமுமே. அப்போ நான் கடவுள் அப்படின்னா என்னை போல இருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் யாராக இருப்பேன்? இப்போ நான் கடவுள்னா நீங்கள் யார்? நீங்களும் கடவுள் தான். ஏன்னா என்னிடம் இருக்கக்கூடிய பிரம்மம் தான் உங்களோடும் இருக்குது, உங்களையும் இயக்குது. அப்போது எல்லாரும் கடவுள் அப்படின்னு அந்த தன்மையை, அந்த புரிதலை நாம் உணரும் பொழுது நாம் ஒருவருக்கு தீங்கு செய்வோமா, இல்லை பிறரை வந்து பழி வாங்குவோமா? ஏன்னா ஒருத்தரை அடித்தா அது எனக்கு வலிக்கும் அப்படிங்கிற அந்த வலி உணர்வை நான் உணர்ந்திருக்கேன். அப்போ நான் ஒருத்தரை அடிக்கிறேன் அப்படின்னா அந்த வலி உணர்வை அவர் உணர்வார், அதனால் நான் அடைந்த துன்பத்தை அவரும் அடைவார். இத்தகைய நிலை, இந்த உயிரறிவை நாம் உணர்வது தான் இந்த நான் அப்படிங்கிறது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஒன்றுமே இல்லை, திருநீர் அணிகிறோம் இல்லைங்களா, அதனுடைய உள்நோக்கம் என்னங்க? அணைகிறோம், ஒன்றுமே இல்லை, சாம்பல், அவ்வளவுதான். கடைசியில் என்ன ஆக போகிறோங்க? ஒன்றுமே இல்லை. அதை வந்து ஒவ்வொரு நாளும் உணரணும். இப்போது ஆமாம், சில இந்த இவங்க இதில் ஜெயின்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணை தான் வந்து விபூதியாக பூசுவாங்க. எதுக்குங்க? கடைசி நீ அங்கே தான் போகிறேன். அதாவது எதுவுமே இல்லை, பிறந்திருக்கோம் அப்படின்னா எதுக்காக பிறந்திருக்கோம்? இறக்க போகிறோம், அவ்வளவுதான். பிறந்தோம், கொஞ்ச நாள் வாழ்கிறோம், ஒரு நாள் இறக்க போகிறோம். இந்த இடைப்பட்டது தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிற அப்படிங்கிறது தான். அப்போது இதில் நான் அப்படிங்கிறதுல இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்காக நம்ம அத்தனை விஷயங்கள் பண்ணுறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை, ஒரு நிறுவனத்தை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உங்கள் கண்முன்னாக
உங்கள் வாரிசுகளுக்கு அது போய் தான் ஆகும். உங்கள் கம்பெனி தான், நீங்கள் உருவாக்குனது தான். ஆனால் ஒரு 50-55 வயசுன்னு ஆகும்போது உங்கள் வாரிசுகளுக்கு கொடுக்கத்தான் வேணும். ஒரு 70 வயசுன்னு ஆகும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் அதே நிறுவனத்தில் பழைய அந்த பவர் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போது எதுவுமே நிலையானது அப்படிங்கிறது இல்லை. அப்போது நிலையற்றது தான் இந்த வாழ்க்கை. அதை உணர்ந்து அதில் நாம் பதிவுகளை குறைச்சி எப்படி ஆன்ம தூய்மை அடைந்து அந்த முழுமை பேரை அடையிறோம் அப்படிங்கிறது தான் இயல்பானது. இதில் நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த நிலையற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நிலையாமையை உணராமல் நாம் என்ன நினச்சிக்கிறோம், இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொருவரும் கொள்ளக்கூடிய தன்மை தான் இந்த 6 தீய குணங்கள் ஒவ்வொருத்தரின் உள்ளத்திலையும் குடிகொள்வதற்கு காரணம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேராசை. இப்போது ஆசைனா முதல்ல என்னங்க? ஆசைனா என்னங்க? நிறைய இருக்கு. ஆசையுடைய விளக்கம் என்னங்க? நான் தானே சொன்னேன். ஆசைனா என்ன? ஏன்னா இந்த உடம்புல உயிர் இயங்குது, சரிங்களா? அந்த உயிர் இயங்கு மட்டும் தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை போக்கிக் கொள்வதற்கு பொருளோ நபரோ இடமோ தேவையான ஒன்றாக இருக்கும். அந்த தேவையை போக்கிக் கொள்வதற்காக அவற்றின் மீது இயல்பாக விருப்பம் வருவது ஆசை. அப்போது நம்ம பிறந்திருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த உடம்புல உயிர் இருக்கு மட்டும் தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த தேவைகளை போக்குவதற்கு ஆசை அப்படிங்கிறது வந்து கொண்டு தான் இருக்கும். அப்போது அதில் ஆசைப்படுவதில் தப்பே இல்லை. ஆனால் அந்த ஆசை எப்பொழுது தவறாக மாறுது அப்படின்னா அளவு முறை மீறும் போது, அது பேராசையாக விரியும் போது தான் அந்த ஆசை அப்படிங்கிறது துன்பத்தை கொடுக்குது. இப்போ நம்ம பசிச்சா சாப்பிட்றோம். அந்த சாப்பாட்டின் மீது விருப்பம் வருவதில் தவறில்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போதும் அப்படின்னு சொல்லுது. அதை நாம் கேட்காம அதிகமாக சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த சாப்பாடு அஜீரண கோளாறை கொடுத்து உடல் நலத்தை கெடுத்து போகும். தேவையான ஒன்று தான், ஆனால் அதுவே அளவுக்கு மீறிடுச்சு அப்படின்னா அது நமக்கு துன்பத்தை கொடுத்துருது. அப்போது இந்த ஆசை அப்படிங்கிறது பேராசையாக விரியும் போது துன்பத்தை கொடுக்குது. அப்போது இந்த பேராசை அப்படிங்கிறத எப்படி சரி பண்ணுறது? அதுதான் அருகுண சீரமைப்பு. அதாவது 6 குணங்களை அறுத்தெறிகிறது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த 6 குணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதை நற்குணமாக மாற்றணும். அதான் அருகுண சீரமைத்தல். இப்போ பேராசை அப்படிங்கிறத என்னவா மாற்றணும் அப்படின்னா நிறைமனம். எல்லாட்டையும் ஆசைகள் இருக்கும், பேராசைகளும் இருக்கும். ஆனால் அது நிறைமனமாக மாறணும். மாறுனா தான் அது திருப்தியை நமக்கு கொடுக்கும். இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நிறைவு அப்படிங்கிறது வரணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்னஸ் அப்படிங்கிறது வரணும். ஆனால் எதுலேயுமே நான் திருப்தி பட்டுக்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் என்ன இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு 500 ரூபா நமக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். அந்த 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம். அந்த 500 ரூபா சம்பாதிச்சா இந்த மனசில் என்ன தோணணும்? நம்மளால் 500 ரூபா சம்பாதிக்க முடியுதுன்னா அப்போ நம்மளால் 1000 ரூபா சம்பாதிக்க முடியும். அதுக்காக டார்கெட்டை உயர்த்துகிறோம், 1000 ரூபா சம்பாதிக்கிறோம். இப்படி நம்ம ரைஸ் பண்ணுறோமே, டார்கெட்டை ரைஸ் பண்ணுறோமே ஒழிய அந்த சேர்த்து வச்ச பணத்தை நாம் எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம், அதுதான் மிகப்பெரிய கேள்விங்க. கஷ்டப்பட்டு உடல் நலத்துக்கு எடுத்து எல்லாமே பணத்தை சேர்த்து வச்சிடுறாங்க. ஆனால் கடைசியில் அனுபவிக்க முடியுதா அப்படின்னா முடிகிறதே இல்லைங்க. நல்லது கெட்டது கூட போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேலை அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த சேர்த்து வச்ச பணத்தை அனுபவிக்கவே முடியாதுங்க. ஒரு 50-60 வயசுன்னு ஆகும்போது பிடிச்சதை சாப்பிட முடியாது, பிடிச்ச இடத்துக்கு போய் வர முடியாது. அப்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன ஆகுதுங்க? அதாவது இப்போது உலகத்தையே கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகாரத்தில் கொண்டு வந்தார் மாவீரன் அலெக்சாண்டர். அவர் தன்னுடைய குருவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு, அரிஸ்டாட்டில். அப்படியே அவர் ட்ரெஸ் ஒன்றும் போடல, ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு அப்படியே அப்படியே மேலே வர்ற அந்த சூரியனை ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காரு. இவர் அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு தேஜஸ், இவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் தான் கட்டியிருக்காரு. ஆனால் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறாரு. ஆனால் எனக்கு இந்த உலகமே என்னுடையதாக இருக்குது, ஆனால் என்னால் இப்படி இந்த சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அரிஸ்டாட்டில் அவரோட குரு சொல்கிறாரு, நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உனக்கு இந்த உலகம், இந்த படைபலம், மக்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்.
இருந்தால் தான் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த எளிமையான வாழ்க்கையும் இந்த ஒத்த கோவணமும் இருந்தால் போதும், நான் சந்தோஷமாக இருப்பேன். இதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தமும். எவர் ஒருவர் தன் தேவைகளை குறைத்து கொண்டு இருப்பதை அனுபவிக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இந்த திருப்தியான நிறைவான ஒரு மனநிலையை பெற முடியும். தேவைகளை பெருக்கிக் கொண்டே போனாலும் எத்தனை இருந்தாலும் அவற்றில் அனுபவித்தல் அந்த தன்மை அப்படிங்கிறது வரவே வராதுங்க. அப்போது எதுலேயுமே ஒரு நிறைவு அப்படிங்கிறது வரணும். அந்த நிறைவு வந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நம்மளால் ரசிக்க முடியுங்க. நிறைவு இல்லை அப்படின்னா எவ்வளவு கிடைச்சாலும் அடுத்து என்ன அப்படின்னு தான் ஓடுமே ஒழிய ஒரு நிமிஷம் உட்கார்ந்து எதையும் ரசிப்போமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது இந்த நிறை மனம் அப்படிங்கிறது போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்து, அந்த மனநிலைக்கு நாம் வரணுங்க. வந்தால் மட்டும்தான் இந்த அமைதியான ஒரு மனநிலையை நம்ம எல்லாரும் பெற முடியும். சரி, அடுத்து சினத்தை பற்றி உங்களுக்கு நிறையவே சொல்லியாச்சு, சரிங்களா? ஏன்னா கோவப்படுறதுனால ஏதாவது ஆக போகுதா அப்படின்னா, ஏன் இந்த சினத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கோவப்படுறதுனால தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நாம் ஏற்படுத்திக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த கோபத்தால் யார் பாதிக்கப்படுறாங்க? நாம தான் முதல்ல. ஏன்னா தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏம புனையை சுடும். அது நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்த சுற்றத்தையும் அது கெடுக்குங்க. அதான் சினம் என்பது ஒரு தற்கொலைக்கு சமமானது அப்படிங்கிறத மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா சினம் படும் பொழுது நம்ம அறிவு அப்படிங்கிறது அந்த இடத்துல மழுங்கி போயிடும், வேலை செய்யாதுங்க, நிதானம் இருக்காது. அப்போ என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவே வர்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தன்மை இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஏன்னா அடிக்கடி நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா என்ன அதனால் கிடைக்குங்க? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போ இந்த சினத்தை நாம் எப்படி தவிர்க்கிறது, நற்குணமாக மாற்றிக்கிறது அப்படின்னா பொறுமை. சினம் வருது, இப்போ நம்ம சினம் தவிர்த்தல் பயிற்சியில் இருக்கோம். அப்போது அதே நபர் நமக்கு கோவம் தூண்டும்போது நான் சினம் தவிர்த்தல் பயிற்சியில் இருக்கேன், இவர் மேலே கோவப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தில் இருக்கேன். இந்த எண்ணம் அப்போ ஃப்ளாஷ் ஆச்சு அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கம்முன்னு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு வருங்க. அந்த கோபம் வரும்போது ஒரு 2 நிமிஷம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் சண்டை போடுறாரு கத்துறாரு அப்படிங்கிறக்காக நாமளும் சண்டை போட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையைத்தான் நமக்கு கொடுக்குங்க. ஒரு கோபம் வர்றது இயல்பு தான், ஆனால் வரும்பொழுது ஒரு 2 நிமிஷம் நம்ம பொறுமையாக இருந்துட்டோம் அப்படின்னா கடைசியில் அந்த கோபம் அடுத்து ஒரு 2 நிமிஷம் சென்று அவர் மேலே கோவப்படணும்னு நாம் நினச்சா கூட கோபம் வராதுங்க. அதுதான் அதனுடைய இயல்பு. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதில் நாம் ஒரு 2 நிமிஷம் கண்ட்ரோலாக இருந்துட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே நமக்கு ஷார்ட் அவுட் ஆகிடுங்க. அதுக்கு கோபத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பொறுமை அப்படிங்கிற பண்ணிக்குவோம். ஏன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பொறுமை அப்படிங்கிற ஒரு தன்மையை நமது தகமையாக நம்ம கொள்ளணுங்க. சரி, அடுத்து கடும் பற்று அப்படின்னா இப்போ பொருள் சம்பாதிக்கிறது, பொருள் ஈட்டுறது, அதை துய்ப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பொதுவானதும் தேவையானது தான், அதில் தப்பே கிடையாது. ஆனால் தனக்கு தேவையில்லாத ஒரு பொருள் பிறருக்கு தேவைப்படும் பட்சத்தில் அது தன்னிடம் இருக்கும் பொழுது அதை பிறர் நலன் கருதி கொடுக்காமல் அதை தானே வைத்து கொள்வது தான் கடும் பற்று. ஏன்னா எனக்கு அது தேவையில்லை, அதை நான் பயன்படுத்த போகிறதும் இல்லை. இப்போ ஆனால் இன்னொருத்தருக்கு அது பயன்படுது அப்படின்னா அது கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் கொடுக்கறதுக்கு மனநிலை வருதா அப்படின்னா வர்றதே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சட்டை எடுத்திருக்கீங்க, ஒரு 5 வருஷம் ஆச்சு, நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க நிறையா சட்டை இருக்கும்போது, இப்போது உடம்பு குண்டாகி போச்சு. இப்போ அந்த சட்டையை உங்களால் போடவும் முடியாது. அப்போது கொஞ்சம் கிளியாமல் நல்லா தான் புதுசாக தான் இருக்குது. அதை வேலை பார்க்குறவங்க யாருக்கோ கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கறதுக்கு அந்த மனசே வராதுங்க. எனக்கு வேணும் அப்படின்னு இன்னமும் அதில் லேடிஸ் ரொம்ப எஸ்பெஷலி அவங்க அப்படி தான் இருப்பாங்க, கொடுக்கறதுக்கு மனசே வராதுங்க. அப்போது அதை தான் கடும் பற்று அப்படிங்கிறது. பொதுவாக இப்போது ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சே வச்சுருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது பிள்ளைகளுக்கு அது தன் சொத்தை பிரித்து கொடுக்கணும். யார்? அந்த அப்பா அப்படிங்கிற ஒரு குடும்ப பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுக்கல அப்படின்னா நான் இருக்க வரைக்கும் நான் சம்பாரித்த சொத்தை பிரித்து தரவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா கடைசியில் என்ன ஆகுங்கிறீங்க? அவர் போயிடுவார், இந்த பசங்க அடிச்சுக்கிட்டு தான் கிடப்பானுங்க. எத்தனையோ வாரிசு சண்டையினாலங்க
ஒரு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் முன்னப்பனா இருக்குங்க. கம்முன்னு அதை அண்ணன் தம்பி தானே நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு விட்டா அது தடத்துக்கெல்லாம் பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போனால் என்ன ஆகுங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு சண்டையில் வந்துங்க அவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் இருக்குங்க. அத்தனை ஏக்கரு கம்முன்னு ஒரு ஏக்கரில் தகராறாகி போச்சு. இவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ஒன்று நீ கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்க, நான் கம்மியாக எடுத்துக்கிறேன், வேலை முடிஞ்சது. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. 60 வயசாகி போச்சுங்க. இன்னமும் அந்த இடம் பூரா தரிசாக தான் கிடக்கு. யாருமே பயன்படுத்த முடியல. அவங்க பிள்ளைங்களுக்கு இடம் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இப்போது யோசிச்சு பாருங்கள், இவங்களும் அதை பயன்படுத்த முடியல. ஒரு என்ன ஆயிடுது, அண்ணன் தானே சரி கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்ட போ, அந்த மனநிலை வர்றதே இல்லைங்க. கோர்ட்டுக்கு போனால் செலவுனாலும் தீர்ப்பு எத்தனை நாளில் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல யங் ஏஜில் இருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த இடம் இருந்துச்சு அப்படின்னா அதை தோப்பாக உருவாக்கிட முடியும். சரி தீர்ப்பு ஒரு 75 வயசில் வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? சொத்து இருக்குது, உங்களால் ஆளை வச்சு வேலை பார்த்து அதை தோப்பாக உருவாக்க முடியுமா? இல்லை உங்கள் வாரிசுகள் தான் அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் பக்குவப்பட்டிருப்பாங்களா? எதுவுமே கிடையாது. அதுதான் அந்த கடும் பற்று. இது பார்த்திங்கன்னா இப்போ அம்மா மகன் உறவு அப்படிங்கிறதும் அப்படிப்பட்டதாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அம்மாக்கள் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா பையன் வளர்றான் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகும். திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் முற்றிலும் மாறுபட்டு தான் இருப்பான். உடனே பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பண்ணேன் அப்படின்னு வந்த புள்ள மேலே குறை சொல்கிறது, இப்படி வந்து கூட்டிகிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த இயற்கை உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு நல்ல உதாரணமாக நம்ம புளியம்பழம் இருக்குது தெரியுங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. புளியம்பழம் கரைக்கிறதோட சரி, அதுக்கு இருக்க முன்னால் இருக்க ஸ்டேஜ் சிரமம். ஏன்னா இன்றைக்கி இந்த விவசாயம் அப்படிங்கிறது ஒரு சிரமமான ஒரு தன்மையில தான் இருக்குங்க. ஒன்றும் இல்லை, பச்சரிசி எந்த நெல்லேருந்து வருது பாப்பா, புழுங்கரிசி எந்த நெல்லேருந்து வருது சொல்லுங்கள். இது ஒன்றும் நீட்டு ஜேஇக்கு கேட்கக்கூடிய ரொம்ப டஃப்பான கேள்வியெல்லாம் இல்லை. சொல்லுங்கள், அப்பா கேட்கணுமா இல்லை அம்மாவை தான் கேட்கணுமா? பச்சரிசி எந்த நெல்லிருந்து வருது, புழுங்கரிசி எந்த நெல்லிருந்து வருது சொல்லிடுங்க. ஐயா இருங்கய்யா, சொல்லுங்க பாப்பா. சத்தியமாக தெரியாதுங்க. இதை நீங்கள் மட்டும் இல்லைங்க, ஒரு 9th படிக்கும்போது இந்த கேள்வி கேட்டால் ஏதோ கேட்கக்கூடாத கேட்ட மாதிரி இப்படி முழிக்கிறாங்க. 2 ஒரே நெல் தான், அது எப்படிங்கிறத அப்பா கிட்ட கேட்டுக்கோங்க, இல்லை வீட்டுக்கு போய் அம்மாட்ட கேட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து விவசாய முறைகள் அப்படிங்கிறது அப்படித்தான் இருக்குங்க. எது செடின்னு தெரியறதில்ல, எது கொடின்னு தெரியறதில்ல, எது செடியில் காய்க்கிது கொடியில் காய்க்கிது, எதுவுமே இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியறது இல்லைங்க. அப்படி தான் இன்றைக்கி வளர்ந்து வர்றாங்க. அது அவர்களை சொல்லி குத்தம் இல்லை, நாம் வளர்ந்து வரக்கூடிய வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்குது. ஏன்னா அரிசி எப்படி வருது அப்படிங்கிறதே பாதி பேருக்கு தெரியறது இல்லைங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போது அந்த புளியம்பழம் இருக்குது இல்லைங்களா, அது என்ன ஆகும் அப்படின்னா, அது காயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே சதை, அந்த சதை வந்து அந்த மேலே இருக்க தோலோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். அவளை ஈஸியாக நீங்கள் பிரிச்செல்லாம் எடுக்க முடியாது. அதே வந்து புளியம்பழம் நல்லா பழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குங்க, மேலே இருக்க ஓடு அந்த சதைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதே அந்த சதைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொட்டை அது தனியாக ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கணுங்க, பற்றற்ற நிலையில் இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவன் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னா விட்டுறணும். ஆனால் இன்னமும் ஏம்புள்ள அப்படின்னே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் எப்படி அவன் சம்சாரத்தோட வாழ முடியும்? ஆனால் இந்த மனநிலை, இந்த பக்குவம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வர்றதில்லைங்க. வராதனால தான் நிறையா பிரச்சனைகள் வருது. கடைசியில் இதுவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தான் அவன் தனியாக போயிடுறான். கடும் பற்று. அப்போது இதை எப்படி நாம் சரி பண்ணிக்கிறது அப்படின்னா, ஈகை அப்படின்னா, இப்போ வந்து நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் பொருள் ஈட்ட முடியாதவர்கள் இருப்பாங்க. அதாவது உடல் ஊனமானவர்கள், வயோதிகர்கள், இப்படியெல்லாம் இருப்பாங்க, குழந்தைகள். இவர்களுக்கெல்லாம் யார், அவர்களும் வந்து பொருள் 3 நேரம் சாப்பிடணும், அவர்களுடைய உடல் தேவைகளை போக்கிக்கணும், அவர்கள் பயன்படுத்துவதற்கு பொருட்களுடைய தேவையும் இருக்குது. இதையெல்லாம் யார் கொடுக்கறது? சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுங்க. அதுதான் வந்து மகரிஷி அவர்களே சொல்லியிருப்பாங்க, 100ல் 1 ரூபாயை சமுதாயத்திற்காக கொடுங்க அப்படின்னு. இந்த ஈகை அப்படிங்கிறத வந்து நல்லா வலியுறுத்தக்கூடிய ஒரு சமூகம் பார்த்திங்கன்னா இஸ்லாத். அவங்க வந்து இந்த ஈகை அந்த தன்மை வந்து சிறியவர்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பக்ரீத் அப்படிங்கிறத கொண்டாடுறதுங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கறது தான். ஏன்னா எல்லாரும் நான் எனக்கு வேணும்னே வச்சுக்கிட்டு இருந்தா இப்படியாப்பட்டவர்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க.
அவர்களுக்கும் கொடுக்கறதுல எந்த தப்பு இல்லையே. அப்போ ஈகை அப்படிங்கிற ஒரு கடும்பற்று இருந்ததுன்னா அது ஈகை அப்படிங்கிற ஒரு நற்குணமாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பொருட்கள் மேல் காட்டக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சி போகும். சரி, அடுத்து முறையற்ற பால் கவர்ச்சி. இப்போது இதை போன வகுப்பில் நம்ம அதிகமாக பார்த்துருந்தோம். பருவம் வந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணிற்கும் அந்த பால் உணர்வின் மீது நாட்டம் வருவது என்பது இயல்பு. அதை சரியான ஒரு வயது வரும்போது திருமண பந்தத்தில் அதை முறையாக கணவன் மனைவி உறவு அப்படிங்கிற தன்மையில் அதை நாம் போக்கிக் கொள்வது என்பது சிறந்த ஒன்று. அப்போது இது சரியாக இருக்கணும். இதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் என்ன அப்படின்னா கற்பு நெறி. முறையற்ற பால் கவர்ச்சி அப்படிங்கிறது கற்பு நெறி, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தில் அந்த திருமண பந்தத்தில் இணைந்து வாழும் பொழுது தான் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கருவுலே திருவுடைய குழந்தைகளாக பிறப்பார்கள். இன்றைக்கு நாம் மீடியாஸ், சினிமாஸ் இவங்கெல்லாம் காட்டக்கூடியது லிவிங் டுகெதர், இப்படியாப்பட்ட ஒரு தேவையே இல்லாத பல தன்மையை நமக்கு ஏதோ பக்கத்து வீட்டில் நடத்துகிறா காட்டுறாங்க. ஒரு சர்வேங்க சமீபத்தில் எடுத்தாங்க. இன்றைக்கு திருமணமான பெண்களில் திருமண வயது வந்த பெண்கள் யாருமே இன்றைக்கி திருமண பந்தத்தில் இணைவதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கி சமீபத்தில் இது சொன்ன அறிக்கைங்க, யாருமே மேரேஜுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பல காரணங்களை பட்டியலிடுறாங்க. ஒரு தவறான வாழ்க்கை முறையில் தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. மேற்கத்திய கலாச்சாரத்தில் அவன் எதை வேண்டான்னு சொல்கிறானோ அவன்கிட்ட இருக்க நல்ல விஷயத்துலையே நாம் எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. அவன்கிட்ட எது தவறான விஷயங்களோ அதை பூரா நாம் இன்றைக்கி எடுத்துக்கிறோம். அது யோசிச்சு பாருங்கள், அவனுடைய கலாச்சாரம் நமக்கு ஒத்து வருமா அப்படின்னு. ஏன்னா நம்மளுடைய பலமே பார்த்திங்க அப்படின்னா குடும்பம் தாங்க. குடும்பம் தான் மிகப்பெரிய ஒரு பலம். ஆனால் மேற்கத்திய கலாச்சாரத்தில் நீங்கள் வயசாகி போச்சு அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். எப்போ வேணாலும் நீங்கள் இறந்து போகலாம். இறந்தால் அரசாங்கமே எடுத்து அடக்கம் பண்ணிக்கும். ஆனால் நாம் கூடவே இருந்து பார்த்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாய அமைப்பில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நமக்கு அந்த தேவையற்ற கலாச்சார முறைகள் எல்லாமே நமக்குள்ளாக வரும் பொழுது நமது சமுதாயத்தை சீர்கடை செய்து நமது வாழ்வியல் முறையும் அது மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்போது இவற்றிலிருந்து விடுபடுவது தான் கற்பு நெறி, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு கலாச்சார பந்தத்தில் நாம் தொடர வேண்டியது. சரி, அடுத்து உயர்வு தாழ்வு மனப்பான்மை, அதாவது இம்பீரியாரிட்டி அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. உயர்வு தாழ்வு மனப்பான்மை, அதாவது ஒருத்தன் நம்மளோட பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறது, இல்லை இவன் நம்மளோட சின்ன ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஆனால் இப்போது உங்களுக்கு மனிதருள் வேறுபாடு ஏன் வகுப்பு எடுத்துட்டாங்களா? எடுத்திருப்பாங்க. 7 சம்பத்துக்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். மனிதருள் வேறுபாடு ஏன் எடுத்திருப்பாங்க. அதே தான். உருவம், குணம், அறிவு, உடல் வலிவு, இந்த புகழ், இவற்றிலையெல்லாம் ஒரு 7 நிலைகளில் ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டு தான் இருக்கிறான். இப்போது இந்த உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்படி 7 பேரையும் ஒன்றா வச்சு எங்கேயாவது நிரூபணம் பண்ணியிருக்காங்களா? இல்லவே இல்லை. இருக்கிறதா சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். 7 பேரை ஒன்றா வச்சு இன்னும் நிரூபணம் பண்ணலைங்க. அப்படி இல்லை, உண்மை அதுதான். இயற்கை சொல்வதும் அறிவியல் சொல்லக்கூடியதும் அப்படி தான். அப்போது இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த உலகத்தில் உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான். உங்களை போல இன்னொருத்தர் இல்லவே இல்லை. இதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. இதை நாம் தெரிஞ்சிக்காமல் நாம் அவன் பெரிய ஆள், நாம் சின்ன ஆள் அப்படி நாம் நினச்சிக்கிறோம். நம்மளை நாமளே தாழ்த்திக்கிறதும் உயர்த்திக்கிறதும் வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா வாழ்க்கையில் உயர்வதற்கு இது எதுவுமே தேவையில்லை. அறிவு சரியாக இருந்தால் போதும். ஆனால் அத்தகைய தன்மைக்கு நாம் வந்துக்கிறதே இல்லை. இப்போ அவன் சிவப்பாக இருக்கான், அதனால் அப்படி ஆயிட்டான். அவன் நிறையா படிச்சிருக்கான், அதனால் அவன் பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டான். சாதிப்பதற்கு இவை எதுவுமே தடை இல்லைங்க. நாம் முயற்சி செய்யாதது மட்டும்தான் தடை. ஆனால் முயற்சி செஞ்சால் எத்தகைய நிலையை வேணாலும் நம்மளால் எய்த முடியும். அப்போது நாம் யாரோடையும் எதுக்குமே கம்பேர் பண்ணிக்க வேண்டியதே இல்லை. இப்போது என்னையால் இப்போ ஐயாவால் முடிகிறத என்னால் செய்ய முடியாது. இப்போ நான் செய்யக்கூடியதை ஐயாவால் செய்ய முடியாது. அப்படி ஒவ்வொரு தனி மனிதரும் யுனிக், ஒவ்வொருத்தரும் வேறுபட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம் ஒருத்தரோட கம்பேர் பண்ணிக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. அதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. இதை நேர்நிறை உணர்வு. அதாவது
எல்லாம் சமம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கணும். ஏன்னா முயற்சி செஞ்சோம் அப்படின்னா எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும். இதுக்கு எதுவுமே தடை இல்லை. அதுதான் மனிதர்கள் வேறுபாடு ஏன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லியிருப்பாங்க. சரி, அடுத்து வஞ்சம். வஞ்சம்னா என்னங்க? வஞ்சம் தீர்த்துகிறது. இந்த சினம் இல்லைங்களா? இந்த சினம் வரும். இந்த வரக்கூடிய சினத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த இருப்பு கட்டிய சினம்தான் வஞ்சமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளை ஒருத்தர் நம்ம ஓனரே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டார் அப்படின்னா அவர்கிட்ட நம்மளால் திருப்பி பேச முடியாது. அப்படியே கம்முன்னு வந்துடுவோம். அப்போது எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறேன், ஒரு நாள் பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், வராமலா போயிடும் அப்படின்னு சொல்கிறது வஞ்சம். அதை வச்சு பழி வாங்கிறது. ஒரு 2 நண்பர்கள், ஒருத்தருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு அப்புறம் தான் பொண்ணு பார்த்துருக்காங்க. அவன் சரி நண்பன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு போட்டாவை எடுத்துகிட்டு வந்திருக்கான். வந்துட்டு பொண்ணு போட்டாவை காமிச்சிருக்கான். எப்படா இருக்குது சொல்கிறா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குடா, கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க சம்சாரம், அவருடைய சம்சாரம் கூப்பிட்டு என்னங்க பொண்ணு படு மொக்கையாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு ஓகேன்னு சொல்லிடுவீங்க, வேண்டான்னு சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லுங்கள். எதுக்குடி சொல்லணும், எதுக்கு சொல்லணும், அவன் மட்டும் எனக்கு சொன்னானா? அப்போது இப்படி ரிவெஞ்ச் எடுத்தால் என்ன பண்ணுறதுங்க? அப்படி காலம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறது. இத்தகைய ஒரு குணம் நம் மனதில் இருக்கும் மட்டில் நாம் ஏதோ அடுத்தவர்களை பழிவாங்குவதற்காக காத்து கொண்டிருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் தண்டித்து கொள்கிறோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த வஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அவரோட ஒரு நல்ல புரிதல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காதுங்க. நம்ம எப்படா வரட்டும், காலம் வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இருப்போங்க. அப்போது இப்படியாப்பட்ட இந்த குணத்தை நம்ம என்னவா மாற்றிக்கணும் அப்படின்னா மன்னிப்பு. ஒரு நிமிஷம் அவரை நாம் மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தன்மை அப்படிங்கிறது, அந்த வஞ்சம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுங்க. சரி, ஒரே நிமிஷம் கண்களை மட்டும் மூடிக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வஞ்சை வச்சு பழி வாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். இருக்கட்டும்டா உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. கண்ணை மூடிக்கோங்க. அப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக யார் மேலே காத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த வஞ்சை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அது மிகப்பெரிய அவரை மன்னிக்கவே மனசு வராது தான். இப்போது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்களேன். சரிடா, தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், இல்லாட்டினா சந்தோஷம். இருப்பவர்கள் பாப்பாக்கெல்லாம் நிறையா இருக்கும் போல, எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் மன்னிச்சிருங்களேன். சரி, ஏதோ அறியாமையினால் செஞ்சுட்டேன், பார்த்துக்கலாம். அந்த தன்மையை இப்போ நீங்கள் பண்ணிடுங்களேன். இப்போ கண்களை திறந்துக்கோங்க. இப்போ மனசு எவ்வளோ லேசாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இதை நாம் வச்சுக்கிட்டே இருந்தோம், இந்த வஞ்சத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்போதும் மனசில் சந்தோஷம் இருக்காதுங்க, கனத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு நிமிஷம் மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவரையே மறந்துட்டு நம்ம அடுத்ததை பார்க்கலாங்க. ஏன்னா ஒருத்தரோட நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னா இணக்கமாயிடுறோம். அத்தகைய மனநிலையை நம்ம வச்சுக்கணுங்க. இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் நமக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனை தான். சரிங்களா? சரி, இப்போது இந்த குணங்கள் அப்படிங்கிறது, இந்த 6 குணங்களை நாம் சரி பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 6 குணங்களால் தான் இந்த சமுதாயத்தில் பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு, இந்த 5 பெரும் பழி செயல்கள் வருதுங்க. இந்த 6 தீய குணங்களை நாம் சரி பண்ணலை அப்படின்னா பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு, இந்த 5 பழி செயல்கள் இந்த சமுதாயத்தில் இருக்குது. இந்த 5 பழி செயல்களை நாம் தினசரி நாம் பார்க்குறோமா இல்லைங்களா? நியூஸ் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா இது எதையோ ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க. அப்படி இருக்குன்னா என்ன காரணம்? இந்த 6 தீய குணங்கள் இருப்பதனால தான் ஒவ்வொரு தனி மனிதனும் இதை செய்கிறான். அப்போது ஒவ்வொரு தனி மனிதனும் இத்தகைய நற்குணங்களை தன்னகத்தை கொள்ளும்போது சமுதாயத்தில் இந்த 5 பெரும் பழிச்செயல்களும்
குறைய ஆரம்பிக்குங்க. ஏன்னா இத்தகைய குணங்கள் ஒரு மனிதன் மனதில் நிலை கொள்ள ஆரம்பிக்கும் போது மன அமைதி, மகிழ்ச்சி அப்படிங்கிறது அப்போதான் அவர்கள் உள்ளத்தில் வருங்க. அதுதான் வாழ்க்கை நோக்கமாகிய முழுமை பேறு அப்படிங்கிறத நோக்கிய பயணத்துக்கு எல்லா விதத்திலையும் உதவக்கூடியதாக இருக்குங்க. இதுக்கெல்லாம் பெரிய விளக்கம் உங்களுக்கு வேண்டியதில்லை. பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்புக்கெல்லாம் பெரிய விளக்கம் உங்களுக்கு வேண்டியதில்லை. இருந்தாலும் இன்றைக்கி இந்த சூது அப்படிங்கிற ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன். சூதாடுறது தவறு அப்படின்னு சொல்லி இப்போ இங்கே மகாபாரத காலத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சூதாடனா நாட்டு அளந்தா வாழ்க்கை இழந்தா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்ன வரைக்கும் திருந்திருக்கமா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உண்மையிலே ஊரில் 5-10 கட்டி ரம்மி விளையாண்டுட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதையே ஆன்லைனில் ரம்மி விளையாடுங்க அப்படின்னு அதாவதுங்க, அப்படி ஏதேனும் இருந்தால் தயவு செய்து அதை ஒன்றை மட்டும் நீங்கள் தயவு செய்து அந்த விளையாட்டை விட்டுருங்க. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி வீணாக போயிட்டுருங்க. அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியுதுங்க. ஏன்னா நீங்கள் விளையாடுறது யாருக்கிட்ட? ஃபஸ்ட்டு உங்கள் ஆசையை தூண்டுவாங்க. நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கடைசியில் உங்களை அதுக்கு அடிக்ட் ஆக்கிடுவான். அவனே தெளிவாக என்ன சொல்கிறான்? இந்த விளையாட்டு உங்களை அடிமையாக்கக்கூடும், பண இழப்பை ஏற்படுத்தும், கவனத்தோடு விளையாடுங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஆனால் நாம் கவனம் இல்லாமல் விழிப்பு நிலையோடு விளையாண்டு எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தன்மையில் மாட்டிகிட்ருக்குங்க. சமீபத்தில் கூட ஒரு நடிகர் சொன்னார். எல்லோரும் சொன்னாங்க, என்னங்க நீங்கள் போய் ரம்மி விளையாடுறத ஊக்குவிக்கிறீங்க, அதுக்கெல்லாம் விளம்பரத்துக்கு வர்றீங்க அப்படின்னு. நான் எலெக்ஷனில் நின்னேன், எல்லோரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். யாராவது ஓட்டு போட்டானா? போடலை. அப்போ நான் விளையாடுறேன்னு சொன்னால் மட்டும் எல்லோரும் விளையாண்டுருவானா அப்படின்றாரு. யாருக்குமே அதில் எந்த அக்கறையும் இல்லை, ஒரு விழிப்பு நிலையும் இல்லைங்க. ஆனால் ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வரக்கூடிய சமுதாயம் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் யாருமே இருக்கிறதில்ல. எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதுக்காக வீட்டில் உட்காந்து ரம்மி விளையாண்டு சம்பாதிக்கலாம். இதெல்லாம் எந்த விதத்தில் சாத்தியப்படும்? அப்போது அத்தகைய தன்மைகள் யாரேனும் இருந்தால் தயவுசெய்து அது ஆகவே ஆகாதுங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் எதிர்த்து விளையாடுறது ஆப்போசிட்டில் அவங்களுடைய ஃப்ரேம் பண்ண சிஸ்டம், அதில் எல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியாது. சரிங்களா? அப்போது அந்தளவில் பார்த்திங்க அப்படின்னா, இத்தகைய நற்குணங்களை நம்ம வாழ்வியல் குணமாக மாற்றி அதை நம்ம வாழ்க்கையில் மேல்நிலை அடைஞ்சிக்கணும் கேட்டு, இப்போ மகரிஷி அவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு வகுப்பு முடிஞ்சு போகும்போது ஒரு குரு காணிக்க கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுங்களா? நிறையா காசு, பணம், அதெல்லாம் அப்படிலாம் அவர் கேட்க மாட்டார். இதில் வேண்டாத குணம் எதுவோ இதை நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு மகரிஷி கொடுப்பாங்க. ஏன்னா அதை அவர் பார்த்துக்குவார். அந்த அளவில் ஒரு அற்புதமான குரு. அந்த அளவில் நீங்கள் இதை உங்கள் வாழ்வியல் குணமாக மாற்றி வாழ்க்கையில் மேன்மடையன்னு சொல்லி இந்த அமர்வை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன்.